டீ கடைக்கு வா. என் அண்ணன் வர சொல்லியிருக்கேன். அட்வொகேட் தான் அவரு, பேசிடலாம். டேய் இப்போ என்னடா பண்றது? நான் அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடாது. சரிடா, டைம் ஆகுது. அண்ணன் வருவாரா இல்லையா? டேய் இருடா, பிரச்சனை முடியுமா முடியாதுன்னு நானே தலையை பிடிச்சுனுக்கிறேன். நீ என்னடா நேரம் வேலை பார்த்துனுக்குற? மச்சி போனாச்சு பண்ணி கேள்றா. சரி இவன் வேற அண்ணன் ஏதோ கதை விடுறோம். அவர் எவ்வளவு காசு பண்ணுவாரு? டேய் வந்துட்டார் வா. அண்ணா சொன்னா என் ஃப்ரெண்டு தம்பி சொன்னாப்புலப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அனுப்பு டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ கவலைப்படாத, ஃப்ரீயா இரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏதாவது சாப்பிடலாமா? டீ என்ன சாப்பிடலாமா? தம்பி 4 டீ உள்ள. தம்பி, நான் உன்னோட உன் ஃப்ரெண்டு பதட்டமாகறான், கவலைப்படாத, பார்த்துக்கிறேன். நான் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்கு உண்டான முதல்ல வந்து ஒரு முன்ஜாமீன் நம்ம வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து உன் மேலே பொய் கேஸ் கொடுத்தவன் மேலே கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு திங்கக்கிழமை நம்ம அண்ணா நகர் ஆஃபீஸை வந்து என்னை பாருங்கள். நம்ம இமீடியட்டாக கமிஷனரையும் ஹியூமன் ரைட்ஸையும் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அண்ணா எல்லாம் கிளியராக முடிஞ்சிருமாண்ணா? வேறு எந்த பிரச்சனையும் வராது. பார்த்துலாம் விடுப்பா. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ஃபீஸ் என்னன்னு கேட்குறேன். ஃபீஸ் சொல்லணுமா உனக்கு? அப்போ ஒரு 3 லட்சம் கொடுத்து விட்ருங்க. டேய் பார்த்துலாம் போடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்போ அப்படின்னா கிளம்புறோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா, பார்த்து போங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தம்பி இங்கே வாங்க. நீ தானே அந்த சோசியல் மீடியாவில் அட்வொகேட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொன்னாலும் சாரிண்ணா, தெரியாமல் பேசிட்டோம்ண்ணா. இப்படிதான் நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் பேசுறீங்க. உட்காருங்க. அட்வொகேட்னா சும்மா இல்லைப்பா, நாட்டோட தலையெழுத்து மாற்றக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு வரோம். இந்த நாடு அந்த சட்டத்தால் தான் ஆப்ரேட் ஆகுது. யாரோ ஒருத்தர் 2 பேர் சரி தவறில்ல, நீ ஒட்டுமொத்த அட்வொகேட்டையும் தப்பா பேசக்கூடாது. 4 புக்கை படிங்க, இந்த சொசைட்டியை படிங்க, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு அதை பாருங்க. யாரையோ சொல்றதெல்லாம் வந்து காதுல வாங்காதீங்க. தீர ஆராய்ங்க ஒரு விஷயத்தையும். ஏன்னா நீ எல்லாம் படிக்கிற பசங்க தீர ஆராய்ஞ்சி ஒரு முடிவு பண்ணுங்க. அனாவசியமா எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட் அண்ணா. சொல்லுப்பா. இந்த நாடே சட்டத்தால் தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. இப்ப நம்ம இங்க உக்காந்து இருக்குமே, இது கூட சட்டம் தான் சொல்லுவீங்க போல இருக்கு. ஆமா தம்பி, நம்ம எல்லாம் இந்த பார்க்ல உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் வந்து எல்லாம் எழுந்து வெளியே போகணும்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? அது எப்படின்னா, இது பப்ளிக் பார்க் தானே, நம்மள மட்டும் வெளியே போக சொன்னா தப்பு தானே. சரி, இப்போ நீ வீட்டுக்கு எடி போவ? இதோண்ணா பார்க்கு பக்கத்து தெருவில்னா அது லெஃப்ட் எடுத்தா நம்ம வீடுண்ணா. நீ வீட்டுக்கு போற வழியில திடீர்னு ஒருத்தர் வழி மறிச்சு இந்த வழியா நீ போக கூடாது, வேற வழியா போன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? சிரிப்பா இருக்கேண்ணா. யாருண்ணா சொல்ல போறா காரணம் இல்லாம? அப்படியா? சரி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசைண்ணா. அதுதான் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கு. உனக்கு லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு எல்லாம் தகுதி இருக்கு. ஆனா எந்த காலேஜ்லயும் உனக்கு சீட்டு தரேன்னா நீ என்ன பண்ணுவ? எல்லாம் எப்படிண்ணா நடக்கும்? ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் மக்களை என்ன சாப்பிடணும், எந்த வேலை செய்யணும், எந்த ரோட நடக்கணும், எந்த வாழ்வியல் முறையில வாழணும், பொது வழியில நடக்க கூடாது, குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, பொது சுடுகாட்டுல இறந்தவங்களை புதைக்க கூடாது, என்ன ட்ரெஸ் உடுத்தணும், நிமிந்து பேசக்கூடாது, வராங்கன்னா வந்து தோல்ல துண்டை கைட்டு இடுப்புல கட்டணும், சில இடத்துல வந்து செருப்பை கூட அவுத்து விட்டு தான் போனோம், பல ஊர்ல வந்து செருப்பே போடக்கூடாது, படிக்கவே கூடாது, கோயிலுக்குள்ள நுழைய கூடாது, என்ன வேலை செய்யணும், எங்க வேலை செய்யணும், எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், இந்த மாதிரி வந்து சாதியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் இந்த மக்களோட டெய்லி லைஃப்ல வழக்கமாவே இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? அப்புறம் எப்படி இதெல்லாம் மாறுச்சு? இதெல்லாம் மாறல, ஒருத்தர் மாத்தினாரு. என்னது? ஒரே ஆளா? இப்ப நான் சொன்னேன்ல, இதை அனுபவிச்ச ஒரு மனுஷன் இது எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, கடினமா உழைக்கிறாரு, இந்த நாட்டோட தலையெழுத்தை மாத்தி அமைக்க வலிமை பெறாரு. அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இப்ப இருக்குது எதுவுமே இப்ப இருக்காம இருந்திருக்காது. சமூக ரீதியா ஒடுக்குமுறையா அனுபவிச்ச மக்களை
அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வச்சது அந்த மனுஷன் தான். தான் படிச்ச அத்தனை அறிவையும் இந்த மக்கள் நலனுக்காக பயன்படுத்துறாரு. தான் பட்ட கஷ்டத்தை தன் மக்கள் படக்கூடாதுன்னு இந்த நாட்டுக்கான சட்டத்தை எழுதுற குழுல இடம் பிடிக்கிறார். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிடைச்ச தலைவர் பொறுப்பு அவரை இந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்களுக்கான நலனை உறுதிப்படுத்துற சட்டத்தை எழுத வைக்கிறது. இந்த நாட்டு மக்கள் வாழ்வியலோட சம்பந்தப்பட்டு இருக்கிற அடிப்படை உரிமைகளான சமூக சமத்துவம், தொழிலாளர் உரிமை, சுகாதார பராமரிப்பு, அனைவருக்கும் கல்வி, தொழில்துறை முன்னேற்றம், சுற்றுச்சூழல் நீதி, தேசிய ஒருங்கிணைப்பு, கிராமப்புற வளர்ச்சி, பொருளாதார நீதி, மனித உரிமை, சமய ஒற்றுமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், அறிவியல் மனப்பான்மை, தொழிலாளர் சீர்திருத்தம், சமூக நீதி, இப்படி ஒண்ணு ஒன்னா அவரு எழுதுற சட்டத்தால மட்டுமே சாத்தியமா இருக்குன்னா அந்த ஒரே ஆள்